ஒரு சின்ன கிராமத்துல நந்தா அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். வயசு 7. ரொம்ப சுடுசுடுன்னு ஓடுவான், விளையாடுவான். ஆனா ஒரு விஷயத்துல அவன் சுத்தமா கவனம் காட்ட மாட்டான். நல்ல பழக்கங்கள். காலையில எழுந்தா பல் தேய்க்க மாட்டான். புத்தகம் எங்க விழுந்தாலும் அப்படியே விடுவான். அம்மா அப்பா பேசினா அப்புறம் ஒன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். அம்மா தினமும் மெதுவா சொல்வாங்க, நந்தா, நல்ல பழக்கம் இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்ணா. நந்தா சிரிச்சிட்டு ஓடிடுவான். ஒரு நாள் பள்ளிக்கு போனான். டீச்சர் ஹோம்வொர்க் கேட்க எல்லா குழந்தைங்களும் புத்தகம் திறந்தாங்க. நந்தா மட்டும் தலைய குனிஞ்சான். அவன் புத்தகம் வீட்டிலேயே சிதறி கிடந்தது. டீச்சர் எதுவும் கோபப்படல. ஆனா மெதுவா சொன்னாங்க, புத்தகத்தை கவனமா வச்சிருந்தா இப்படி ஆகாது நந்தா. அந்த வார்த்தை நந்தாவின் மனசுல ஒட்டிக்கிட்டது. மாலை வீட்டுக்கு வரும்போது அவன் சின்ன குளத்து பக்கத்துல உட்கார்ந்தான். தண்ணீரை பார்த்துட்டே யோசிச்சான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு வயசான தாத்தா சொன்னார், என்னடா முகமெல்லாம் சோகமா இருக்கு? நந்தா எல்லாம் சொன்னான். தாத்தா சிரிச்சு சொன்னார், ஒரே நாள்ல எல்லாம் மாறணும்னு இல்ல கண்ணா. ஒரு நல்ல பழக்கம், ஒரு சின்ன மாற்றம். நாளை காலையில ஒரு விஷயம் மட்டும் சரியா பண்ணு. அந்த நாள் இரவு நந்தா யோசிச்சுக்கிட்டே தூங்கினான். அடுத்த நாள் காலை எழுந்ததும் முதல் முறையா பல் தேய்ச்சான். கண்ணாடியில தன்னையே பார்த்து சிரிச்சான். அட, நல்லா இருக்குன்னு தோணிச்சு. பிறகு அவன் புத்தகங்களை எல்லாம் ஒழுங்கா அடுக்கினான். பள்ளிக்கு போனான். டீச்சர் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அந்த சிரிப்பு நந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல பழக்கம். ஒரு நாள் நன்றி சொல்ல கத்துக்கிட்டான். ஒரு நாள் பெரியவங்க பேசும்போது கவனமா கேட்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் கோபம் வந்தா ஆழமா மூச்சு இழுத்து அமைதியா இருக்க கத்துக்கிட்டான். நாளுக்கு நாள் நந்தா மாறிட்டே போனான். ஒரு நாள் அம்மா அவனை கட்டி பிடிச்சு சொன்னாங்க, என் நந்தா இப்போ ரொம்ப நல்ல பையனா மாறிட்டான். நந்தா சிரிச்சிட்டு சொன்னா, அம்மா, நல்ல பழக்கம் கஷ்டமில்ல, தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பழகினா போதும். அந்த நாளிலிருந்து நந்தா கிராமத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டா மாறினான். நல்ல பழக்கம் நம்ம வாழ்க்கையையே அழகாக்கும்.